ஒரு அளவு பிளவுஸ் வச்சு நம்ம எப்படி பிளவுஸ் பெர்ஃபெக்ட்டா மார்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு அளவு பிளவுஸ் வச்சு பண்றோம்னா டோட்டல் பேக் வித் தான் எடுக்கணும். அதுக்கு பேக் சைடு இப்படி ஓப்பன்ல வச்சிருக்கேன். ஹூக் மாட்டல, நாட்டும் போடாம நெக் ஷேப்பை கரெக்டா வச்சுட்டு ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கணும். இப்ப இந்த பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் வருது. ஸோ ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல் நம்மளுக்கு 20. அப்ப அதோட பாதி எடுத்துக்கோங்க. ஸோ 10 இன்ச்சஸ் வரும். பிளஸ் ஒரு 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஸ்டிச்சஸ்க்காக. அப்ப டோட்டலா நம்மளோட டோட்டல் பேக் வித் எவ்வளவு வருது? 11.5 இன்ச்சஸ் வருது. ஸோ இந்த 11.5 இப்ப மார்க் பண்ணணும். மார்க் பண்றது பாத்தீங்கன்னா நான் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் 10 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப கொஞ்சம் கேப் விட்டு 10 1.5 திரும்ப கொஞ்சம் கேப் விட்டுக்கிறேன். 10 1.5 இந்த கேப்புக்குலாம் வந்து நான் எதுவும் மெஷர்மெண்ட்லாம் எடுக்கல. ஜஸ்ட் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்றதுக்கு எவ்வளவு கேப் வேணுமோ அதை மட்டும் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப ஏற்கனவே நான் இங்க பிளவுஸ வந்து ஃபுல்லா 2 ஃபோல்டிங்ல தான் போட்டிருக்கேன். ஓபன் வந்து இந்த சைடு இருக்கு. சோ இந்த ஃபோல்டட் சைடுல இருந்து தான் 10 பிளஸ் 1.5. சோ நம்ம இங்க எவ்வளவு எடுத்திருக்கோம்? 10 பிளஸ் ஒரு 1.5 இன்ச். இப்போ கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு பேக் சைட்ல மடிச்சு அடிக்கிறதுக்கு 2 இன்ச் மார்க் பண்ணணும். அந்த 2 இன்ச்ச இங்க மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ இதுல ஒரு லைன் போட்டுருங்க. சோ இது 2 இன்ச். இப்போ பிளவுஸ்ல ஃப்ரண்ட் போர்ஷன் உள் பக்கம் போற மாதிரி மடிச்சுக்கணும். இந்த ஸ்டிச்சஸ் ரெண்டும் கரெக்டா ஈவனா வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் இப்படி வெளியில இருக்குன்னா இப்படி உள்ள தள்ளிடணும். தள்ளிட்டு இந்த 2 இன்ச் லைன் மேல பிளவுஸ பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்ச் லைன் மேல பிளவுஸ் பிளேஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நெக் வந்து நம்மள பார்த்த மாதிரி, அதாவது ஃபோல்டட் சைட்ல நெக் இருக்கணும், ஓபன் சைடு வந்து ஆர்ம் ஹோல் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கணும். ஒன்ஸ் நம்ம பிளவுஸ் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா 5 மார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளவுஸ வந்து நம்ம கிளாத்ல இருந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க்கிங் பாத்தீங்கன்னா இப்போ அந்த 5 மார்க்கிங் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மார்க்கிங் பாத்தீங்கன்னா ஹைட் மார்க் பண்றதுக்கு கரெக்டா நம்ம இந்த 2 இன்ச் லைன் மேல இப்படி வச்சுட்டு இந்த இடம் நம்மளுக்கு சுருக்கம் இருக்கு அப்படின்னா நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டுட்டு இந்த கிளாத்தை ஒட்டி ஒரு மார்க்கிங் கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல்ன்றது கிளாத்தை ஒட்டி நம்ம மார்க் பண்றோம் இல்லையா, அது ஒரிஜினல். அதுக்கு முன் பக்கம் டூப்ளிகேட்ன்றது நம்ம ஸ்டிச்சஸ்க்காக விடுறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டுக்கு அப்புறம் நெக்கோட டெப்த். அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2 இன்ச் லைன் மேல வச்சுட்டு நெக்கோட டெப்த் இங்க அதே மாதிரி ஒரிஜினல் டூப்ளிகேட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்கோட வித்து. இந்த நெக்கோட வித்து மார்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 இன்ச் லைன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நெக்கோட டெப்த் இந்த இடம் வருது இல்லையா, இது கரெக்டா இப்படி இருக்கணும். இது இப்படி உள் பக்கமோ வெளி பக்கமோ வரக்கூடாது. இதை கரெக்டா இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இப்படி ரொம்ப அகலமா வச்சிட்டீங்கன்னா இந்த இடம் இப்படி தூக்கும். குறுகலா வச்சுட்டீங்க அப்படின்னா இங்க சுருக்கம் விழுகும். ஸோ கரெக்டா இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இங்கேயும் ஒரிஜினல், முன்னாடி டூப்ளிகேட். இதுல பாருங்க நம்ம ஹைட்டுக்கு மட்டும்தான் லைன் வந்து கீழே மேல போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து நெக்கோட விட்டுக்கும் அதுக்கப்புறம் ஷோல்டருக்கும் பாத்தீங்கன்னா லைன் வந்து போட்டுட்டு அதுக்கு முன் பக்கம் எப்பவுமே ஸ்டிச்சஸ் வந்து நம்ம முன் பக்கம் போடுவோன்றனால முன் பக்கம் தான் டூப்ளிகேட் போடணும். இப்போ இந்த நெக்கோட விட்டு அப்படியே நகலாம வச்சுட்டு ஷோல்டர் பாயிண்ட், அதாவது ஸ்லீவும் ஷோல்டரும் அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த இடம், இதுவும் ஒரிஜினல், முன்னாடி டூப்ளிகேட். சோ இந்த 4 மார்க்கிங்கும் பிளவுஸ இப்படி 2ஆ மடிச்சே போட்டிருக்கேன். லாஸ்டா ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோலுக்கு பிளவுஸ்ல ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்க வேண்டாம், கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணிட்டு இதுலயும் சுருக்கம் இருக்கக்கூடாது, சுருக்கம் இல்லாம நல்லா இப்படி இழுத்து விட்டு வச்சுக்கோங்க. இழுத்துட்டு இந்த இடத்துல ஒரிஜினல் டூப்ளிகேட். சோ இது பாத்தீங்கன்னா கரெக்டா ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸ்லீவ் சைடு அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வர லைன்ல ஒரிஜினல் டூப்ளிகேட் போட்டுறணும். இப்ப இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு நம்ம பிளவுஸ் எடுத்துடலாம். சோ இதுல நம்மளுக்கு ஹைட் எதுன்னு பாத்தீங்கன்னா இது ஹைட், இங்க நெக்கோட டெப்த், இது பாத்தீங்கன்னா நெக்கோட விட்த், இது ஷோல்டர்,
இந்த இடம் ஆர்ம் ஹோல். இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் டூப்ளிகேட் போட்டிருக்கோம். இப்ப என்ன செய்யறேன்னா நான் ஹைட்ல இருக்க ஒரிஜினல்ல மட்டும் லைன் போட்டுக்கிறேன். ஹைட்ல மட்டும்தான் ஒரிஜினல்ல லைன் போடணும், மத்த எல்லாமே டூப்ளிகேட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. சோ இப்ப நெக் சைட்ல என்னென்ன அட்டாச் பண்ணணும், நெக்கோட விட்டும் நெக்கோட டெப்த்தும் டூப்ளிகேட்டும் அட்டாச் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் சைட்ல ஷோல்டரும் ஆர்ம் ஹோலும் டூப்ளிகேட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்ப இது நெக்கோட டெப்த். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னா சும்மா ரேண்டமா இப்படி ஒரு கர்வ் போடுறேன். உங்களுக்கு இந்த ஆர்ம் ஸ்கேல் வச்சோ இல்ல இங்க இருந்து 1 இன்ச் எடுத்தோ நீங்க போடணும்னா போட்டுக்கலாம். இப்போ இங்க வந்து நான் சும்மா ரேண்டமா போட்டிருக்கேன். இப்ப இந்த இடத்துல நம்ம ஆர்ம் ஹோலுக்குன்னு ஒரு கர்வ் போடணும். அது அப்படியே ரேண்டமா போடக்கூடாது. அது பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வச்சுதான் போடணும். இது பேக் ஆர்ம் ஹோல். இந்த பேக் ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா லீனா இருக்காங்கன்னா 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. நார்மல் அல்லது ஃபேட்டா இருக்காங்கன்னா 1.5 இன்ச் எடுக்கணும். சோ லீனா இருந்தாங்கன்னா 1/4, நார்மல் அல்லது ஃபேட்டா இருக்காங்கன்னா 1.5 இன்ச். இப்போ இதுல லீனா இருக்காங்க, நார்மல் அல்லது ஃபேட் கேட்டகரியில வராங்கன்னு எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப டோட்டல் பிரெத் எடுத்துட்டு அதை பாதியா எடுத்தோம் இல்லையா, இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு பிலோ 10 இன்ச்சஸ் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து லீன் கேட்டகரியில வருவாங்க. அப்போ நான் உங்களுக்கு 1.25 இன்ச் எடுக்கணும். 10ல இருந்து அபவ் 10 இன்ச்சஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ஃபேட் கேட்டகரி அல்லது நார்மல் கேட்டகரியில வருவாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு எடுக்கணும், 1.5 இன்ச்சஸ் எடுக்கணும். சோ பிலோ 10னா 1.25, 10ல இருந்து அபவ் 10னா 1.5 இன்ச். நம்மளுக்கு இப்ப இங்க எவ்வளவு வருது, 10 வருது. அப்ப நம்ம எவ்வளவு எடுக்கணும், 1.5 இன்ச் எடுத்துக்கணும். 1.5 இன்ச் எங்க இருந்து எடுத்திருக்கேன், இதுல இருந்து 1.5. இப்ப இதுல என்ன செய்யணும்னா இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த 1/4 இன்ச் எதுக்காகனா நம்ம ஷோல்டர் கிராஸ் போட்டு கட் பண்ணிட்டு ஜாயின் பண்றதுக்காக இந்த 1/4 இன்ச் விட்டுருக்கோம். விட்டுட்டு இந்த 1/4 இன்ச்ல இருந்து இந்த லைனோட எட்ஜ் வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 5.8 வருது. சோ இந்த 1/4 இன்ச்ல இருந்து இது வரைக்கும் என்னோட மெஷர்மெண்ட் 5.8 வருது. இதோட பாதி எடுத்துக்கணும். அப்ப எவ்வளவு வரும் உங்களுக்கு, 2.9. இந்த 2.9 திரும்ப இந்த 1/4 இன்ச்ல இருந்தே 2.9 மார்க் பண்ணிக்கணும். சோ இது 2.9. இப்ப என்ன பண்றேன்னா இந்த 2.9ல இருந்து இந்த 1.5 டச் பண்ற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். சோ இவ்வளவுதான் நம்மளுக்கு பேக்கோட மார்க்கிங். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அளவு பிளவுஸுக்கும் நம்ம போட்டிருக்கிறதுக்கும் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். என்னென்ன செக் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைட்டு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், இந்த 3 மட்டும் தான் நம்ம அளவு பிளவுஸ்க்கும் நம்ம போட்டிருக்கிறதுக்கும் செக் பண்ண போறோம். நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்க பேஸ் பண்ணி, இப்ப பேக் தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால பேக்ல இருந்து தான் எல்லா மெஷர்மெண்ட்டையும் செக் பண்ணணும். அளவு பிளவுஸ்க்கும் நம்ம போட்டிருக்கிறதுக்கும் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வித்தியாசம் வந்தா பிரச்சனை இல்ல. பட் உங்களுக்கு நிறைய மட்டும் டிஃபரெண்ட் வந்துடக்கூடாது. அப்ப நம்ம தப்பா எதுவும் மார்க் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இப்போ இங்க இருந்து ஹைட் ஃபர்ஸ்ட் 14 வருது. இப்ப நான் இதை எங்க இருந்து செக் பண்றேன், இந்த ஒரிஜினல்ல இருந்து இது வரைக்கும் பாக்குறேன். நான் நல்லா இழுத்து வச்சனால எனக்கு ஒரு 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. அடுத்து ஷோல்டர் பாயிண்ட், இதுவும் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் 3 அல்லது 3/1/4 நம்மளுக்கு வரணும். இது எங்க செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல்ல இருந்து இந்த ஒரிஜினல் செக் பண்ணணும். எனக்கு கரெக்டா 3/1/4 வருது. அடுத்து ஆர்ம் ஹோல், ஆர்ம் ஹோலும் ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து பேக் சைட்ல இப்படி ஃபுல்லா செக் பண்ணணும். நம்மளுக்கு மடிஞ்சிருக்குன்னா அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு செக் பண்ணீங்கன்னா 8 இன்ச் வருது. இது எங்க இருந்து பாக்கணும்னா நம்ம 1/4 இன்ச் விட்டோம் இல்லையா, அதுல இருந்து இந்த 2.9ல எப்படி டச் பண்ணி அதுக்கப்புறமா இந்த கர்வ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 8 இன்ச். நம்மளுக்கு அங்க சுருக்கம் இருக்கிறனால ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வருது. சோ இதுதான் வந்து நீங்க பேக் மார்க் பண்ணிட்டு செக் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இதுதான். சோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் வந்து பெர்ஃபெக்டா வரும். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம், இது வந்து பேக்கோட ஒரிஜினல், அதுல லைன் போட்டிருக்கோம். இந்த டூப்ளிகேட்ல இப்ப நான் லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த 2 லைனுக்கும் கேப் என்ன இருக்கோ அதே கேப்புக்கு நம்மளா இன்னொரு லைன் போட்டுக்கணும். இது பாத்தீங்கன்னா ஃப்ரண்டோட ஒரிஜினல் லைன். ஸோ பேக்கோட ஒரிஜினல் லைன் பிளவுஸை வச்சு மார்க் பண்ணோம், டூப்ளிகேட்ல ஒரு லைன் போட்டுக்கணும், ஃப்ரண்டோட ஒரிஜினல் நம்மளா ஒரு லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு நம்ம இந்த நெக்கோட விட்டு இதுக்கெல்லாம் ஒரிஜினல் டூப்ளிகேட் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து இந்த 3rd லைன், அதாவது ஃப்ரண்டோட ஒரிஜினல் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் போடுறதுக்கு இந்த சைடும் நம்மளோட விட்டு 10 + 1.5 வருது இல்லையா, அந்த விட்டை மார்க் பண்ணிக்கலாம்.
ஃப்ரண்ட் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிட்டா போதும். இப்போ இந்த லைனை அப்படியே இதோட சேர்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. பேக்ல எப்படி வந்து ஒரு 5 மார்க்கிங் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் 6 மார்க்கிங் நம்ம எடுக்கணும். என்னென்ன மார்க்கிங்லன்றத நான் தனியா போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதை தனியா ஷேர் பண்றேன், அதில் பாத்துக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து மார்க்கிங் போயிடலாம். இதுவும் பாத்தீங்கன்னா அதே 1.5. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட்ல ஆர்ம் ஹோல் தான் மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் மார்க் பண்றதுக்கு பிளவுஸ வச்சு மார்க் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. ஃப்ரண்ட்டுக்கு பேக்கோட ஒரிஜினல் லைன்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கோங்க. எனக்கு இப்ப என்னோட மெஷர்மெண்ட் 6.1 வருது. அதே 6.1 ஃப்ரண்டோட ஒரிஜினலுக்கு நம்ம இப்போ ஒரு லைன் போட்டோம் இல்லையா, தேர்டா, அந்த லைன்ல இருந்து அதே 6.1 அப்படியே எடுத்துக்கோங்க. சோ இந்த இதை பேஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுருக்கோம். இப்ப நான் என்ன சொன்னேன், பேக் ஆர்ம் ஹோலுக்கு லீனா இருந்தாங்கன்னா 1.25, நார்மல் அல்லது ஃபேட்டா இருந்தாங்கன்னா 1.5, அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் இருந்தது இல்லையா. ஃப்ரண்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் எல்லாருக்குமே 3/4 எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 இன்ச். எல்லாருக்குமே லீனா இருக்காங்க, ஃபேட்டா இருக்காங்க, யாருக்கா இருந்தாலும் 3/4 இன்ச் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா போதும். சோ அதுவும் என்ன செய்யறோம், இங்க இருந்து 3/4 எடுத்துருக்கோம். இப்ப பேக்ல என்ன செஞ்சோம், ஒரு 1/4 இன்ச் விட்டோம், அதுல இருந்து இதுல பாதி எடுத்து அதுக்கப்புறம் கர்வ் போட்டோம் இல்லையா. அந்த மாதிரிலாம் நம்ம ஃப்ரண்ட்ல எதுவும் செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் இந்த 2 லைனுக்குள்ள வர மாதிரி இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். அந்த ஆர்ம் ஹோல் அடுத்து நம்ம ஃப்ரண்ட்ல மார்க் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த், அதுல இருந்து பட்டி மார்க்கிங் கொடுக்கணும். இந்த ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் மார்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்த பிளவுஸ் எடுத்து அளவு எடுத்தாலும் கொக்கிப்பட்டி சைட்ல இருக்க அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டா அதை மட்டும் நம்ம தேர்டா ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன்ல இந்த ஷோல்டர் பாயிண்ட் அப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் இதுலயும் ஒரிஜினல் இங்க போடுறேன், அதுக்கு மேல டூப்ளிகேட் இதை இப்படியே வச்சுட்டு இந்த இடம், அதாவது பட்டி நம்ம தனியா அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லையா, அது எங்க அட்டாச் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு ஒரிஜினல் கொடுங்க. இதுக்கு முன்னாடி எல்லா டூப்ளிகேட்டுமே நம்ம ஒரு 1/4 இன்ச்ல தான் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த பட்டி கிட்ட வர டூப்ளிகேட் மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா 1 இன்ச்ல போடணும். சோ இது மட்டும் நம்ம என்ன செய்யறோம், 1 இன்ச்ல போடுறோம். சோ இது பட்டி, இது ஃப்ரண்ட் நெக். ஏன் நம்ம இங்க மட்டும் 1 இன்ச்ல போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல நம்ம இந்த நெக் சைட்ல ஒரு டாட் பிடிப்போம், பிளஸ் அந்த பட்டியை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. சோ இதுக்கு ஒரு 1/2 இன்ச், இந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்துதான் நம்ம இங்க வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம். இப்ப என்ன செய்யணும், எப்பயும் போல நெக்குக்கு வந்து டூப்ளிகேட் ஜாயின் பண்ணிக்கணும். இதுலயும் நீங்க ஒரு இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் மார்க் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் பட்டி மார்க் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன செய்யணும்னா ஷோல்டரோட சென்டர் எடுக்கணும். ஷோல்டரோட சென்டர் ஃபர்ஸ்ட் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஹைட் பாக்குறதுக்காக தான் இந்த ஷோல்டரோட சென்டர் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை என்ன பண்றேன், இந்த நம்ம போடுற கிளாத்ல எடுத்துக்கிறேன். எவ்வளவு பார்த்தோம், 3.2 பார்த்தோம். நம்மளுக்கு இங்க இருந்து 3.2. சோ அதோட சென்டர் நம்ம டிவைடட் பை 2 கொடுத்துக்கோங்க, 1.6 வரும். அந்த 1.6 இங்க மார்க் பண்ணிக்கோங்க. 1.6 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இத துணியில மார்க் பண்ணிருக்கோமா, அதே மாதிரி பிளவுஸ்லயும் ஷோல்டரோட சென்டர் எடுக்கணும். இதுல ஷோல்டரோட சென்டர் பாருங்க, இந்த எட்ஜ்ல இருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும் தான் மடிக்கணும், ஃபுல்லா மடிச்சிடக்கூடாது. ஸோ ஸ்டிச் வரைக்கும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை இப்படி பிடிச்சிங்கன்னா இது இதோட சென்டர். ஸோ இதுவும் பாருங்க கொக்கிப்பட்டி சைடு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஷோல்டரோட சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா சென்டர் டாட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நம்ம பிளவுஸ் பொறுத்த வரைக்கும் 3 டாட் இருக்கும் இல்லையா, நெக் சைட் டாட், ஆர்ம் ஹோல் டாட், சென்டர் டாட். இப்போ இந்த சென்டர் டாட்டோட டிப்பை இப்படி பிடிச்சுக்கிறேன். ஏற்கனவே இங்க துணியில வந்து சென்டர் மார்க் பண்ணிருக்கேன், பிளவுஸ்லயும் சென்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சென்டர்ல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் டாட்ல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். சென்டர் டாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம சென்டர் டாட்டே எடுக்கிறோம். சோ இந்த சென்டர் டாட் இதை இப்படி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு கம்பல்சரி பிளவுஸ வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். இப்படி கிராஸ்ல எல்லாம் வச்சு எடுத்தீங்கன்னா ஹைட் டிஃபரெண்ட் வரும். இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இங்கேயும் பட்டி ஜாயின் பண்ணிருப்பாங்களே அந்த இடம் ஒரிஜினல் டூப்ளிகேட். ஒரிஜினல் டூப்ளிகேட். நம்ம நெக்கு கிட்ட வர பட்டி மட்டும்தான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும், மத்த எல்லாமே ஆஸ் யூஷுவல் 1/4 இன்ச் தான் விடணும். ஸோ ஷோல்டரோட சென்டர்ல இருந்து சென்டர் டாட் எடுத்துட்டு அதுல இருந்து பட்டி மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது வரைக்கும் நான் 3 மார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம் ஹோல், நெக்கோட டெப்த், பட்டி, ஷோல்டரோட சென்டர்ல இருந்து சென்டர் டாட்ல இருந்து
பட்டி மார்க் பண்ணிருக்கோம். இப்ப என்ன செய்யணும்னா ஃப்ரண்ட் ஹைட் செக் பண்ணிக்கணும். பேக் ஹைட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 14 1/4 வந்தது. ஃப்ரண்ட் ஹைட் எங்க இருந்து செக் பண்ணா இந்த ஒரிஜினல்ல இருந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் போட்டோம் பாத்தீங்களா, அந்த ஒரிஜினல் வரைக்கும் செக் பண்ணுங்க. இப்ப எனக்கு எவ்வளவு வருது? 13 1/4 வருது. எப்பவுமே பேக்கை விட ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா 1 இன்ச்ல இருந்து 3 இன்ச் வரைக்கும் கம்மியா தான் இருக்கணும். அப்பனாதான் நம்ம டாட்லாம் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணும் போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்மளுக்கு ஈக்குவல் ஆகும். இப்ப நம்மளுக்கு 1 இன்ச் கரெக்டா இருக்கு. அப்போ அந்த 1 இன்ச் கரெக்டா இருக்கனால இந்த டூப்ளிகேட்ல லைன் போட்டு ஃப்ரண்ட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறமா பட்டி 3 சைடு மார்க் பண்ணணும். லெஃப்ட் சைடு மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா பட்டியோட ஹைட் திரும்ப வந்து ஆர்ம் ஹோல் சைடு மார்க் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம போட்டிருக்க லைனுக்கு கீழே இங்க ஒரு ஒரிஜினல் போட்டுக்கணும். ஏன் நம்ம இங்க ஒரு ஒரிஜினல் போடுறோம்? பேக்ல இது கீழே இங்க ஒரு ஒரிஜினல் இருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு ஒரிஜினல் போட்டுருங்க. போட்ட ஆர்ம் ஹோல்ன்றது இதுல எங்க பாக்கணும்னா ஃப்ரண்ட்ல ஸ்லீவ் அட்டாச் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடம் வருது பாத்தீங்களா, இந்த இடத்தை எடுத்து ஒரிஜினல்ல தான் வைக்கணும். வச்சீங்கன்னா இங்கேயும் பட்டி ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரிஜினல், அதுலயும் டூப்ளிகேட். சோ ஃப்ரண்ட்ல மார்க்கிங் ஃபுல்லா முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம பிளவுஸ் எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் மாதிரியே ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட்ல வைக்க முடியாது இல்லையா, கம்பல்சரி கப் ஷேப் எடுக்கணும். கப் ஷேப் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட் இந்த 1.5 இன்ச்சை விட்டுறணும். விட்டுட்டு இங்க இருந்து இது வரைக்கும் எனக்கு எவ்வளவு வருது? 10 இன்ச் வருது. அதை 3 ஆல டிவைட் பண்ணிக்கணும். இது ஃபார்முலா, இது எல்லாருக்குமே 3 ஆல தான் டிவைட் பண்ணும். அப்போ 10 இன்ச் 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3.3 வரும். அதோட பாதி 1.6ன்னு எடுத்துக்கணும். இப்ப இதை எங்க மார்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைனை விட்டுறணும். இந்த 10 இன்ச் லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து 3.3, திரும்ப அங்க இருந்து இன்னொரு 3.3. இது ஒரு பார்ட், இது ஒரு செகண்ட் பார்ட், இது ஒரு தேர்ட் பார்ட் வருது. இப்ப நம்மளுக்கு டிவிஷன் பாத்தீங்கன்னா 1 2 3 டிவிஷன் வருது. ஆனா உங்களுக்கு மார்க்கிங் பாத்தீங்கன்னா 2 மார்க்கிங் வருது இல்லையா, இந்த 2 மார்க்கிங்க்கு நடுவுல தான் நம்ம 1.6 மார்க் பண்ணணும். 1.6. இப்ப இதுல இருந்துதான் கப் ஷேப் எடுக்கணும். இப்ப என்ன செய்யணும்னா, இந்த மிட் பாயிண்ட் 1.6 எடுத்திருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆர்ம் ஹோல் சைட்ல நம்ம ஒரு டூப்ளிகேட் போட்டிருக்கோம்ல, அதுல ஸ்ட்ரெயிட்ல இப்படி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இருந்து கப் ஷேப் எடுக்கிறதுக்கு நம்ம நெக் சைடு ஒரு டூப்ளிகேட் போட்டோம் பாத்தீங்களா, அதை வந்து நெக் சைடுல ஒரு மார்க்கிங் வருதுல, அதுக்கு இப்படி கர்வ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டோட கப் ஷேப் வந்துடும். இப்ப லாஸ்டா என்ன செய்யணும், முக்கியமான விஷயம், ஷோல்டர் கிராஸ் போடணும். நீங்க ஷோல்டர் கிராஸ் போட்டீங்கன்னா தான் நம்மளுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகாது. ஷோல்டர் கிராஸ் எங்க போடணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த லைன் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு வந்து டிஃபரன்ஸ் விட்டுருக்கோம் பாத்தீங்களா, கேப், அதுல இங்க இருந்து எப்படி திரும்ப இதுல இருந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும். இது ஷோல்டர் கிராஸ். இந்த மாதிரி போட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ பிளவுஸ் கட் பண்ணிடுறேன். இந்த கட்டிங்க்கு தனியா கலர் மார்க் பண்ணிருக்கேன்ல, அது ஒரு போட்டோவா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இப்ப கட் பண்றது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேக் ஆர்ம் ஹோலோட கர்வ் கட் பண்ணிருங்க. இந்த கர்வ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலோட கர்வ் கட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல இந்த ஸ்ட்ரைட் கட் பண்ணுங்க. இப்ப இது வரைக்கும் கட் பண்ணிருக்கேன், இப்படி இருக்கும். இப்போ திரும்ப ஃப்ரண்ட்ல அந்த கப் ஷேப் மார்க் பண்ணோம் பாத்தீங்களா, அதை கட் பண்ணுங்க. இப்போ என்ன செய்யணும்னா, ஃப்ரண்ட்ல இப்படி உள்ள சிசர் விட்டு நெக் வரைக்கும் இதை 2ஆ கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நெக்ல இருந்து பேக் நெக் வரைக்கும் கட் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்ப லாஸ்டா நம்ம ஷோல்டர் கிராஸ் போட்டோம் பாத்தீங்களா, அந்த ஷோல்டர் கிராஸ்ல கட் பண்ணிடுவோம். இது பேக், இது ஃப்ரண்ட். இப்போ ரெண்டும் நம்ம கட் பண்ணிருக்கோம்.
இப்போ அடுத்து ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கிளாத்தை இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் 4 மடிப்பா மடிச்சிருக்கேன். இந்த இடம் எனக்கு அன்ஈவனா இருக்கனால நான் இங்க ஒரு லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேலை ஈவனா இருந்தா இந்த லைன் தேவையில்லை. இப்போ இந்த லைன்ல இருந்து ஸ்லீவ் மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மடிப்பு பக்கம் பாருங்க, இப்படி வச்சிருக்கேன். நான் இங்க நிக்கிறேன்னா என் பக்கத்துல மடிப்பு பக்கம் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்னா உங்க பிளவுஸ்ல அளவு பிளவுஸ்ல ரைட் சைட்ல இருக்க ஸ்லீவை எடுத்து கரெக்டா இந்த 1.5 இன்ச் மேல வச்சுக்கோங்க. பிளஸ் இந்த மடிப்பும் ஸ்லீவ்ல இந்த மடிப்பும் நம்ம துணியோட மடிப்பும் ஒன்னா வர மாதிரி வைங்க. ஏன் கரெக்டா மென்ஷன் பண்ணி ரைட் சைட்ல இருக்க ஸ்லீவ் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் டெய்லரிங் தெரிஞ்சவங்க தான் இருப்பீங்க. நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு குறைஞ்சு வெட்டுவோம் ஃப்ரண்ட்டுக்குன்னு. இப்ப நீங்க ஸ்லீவோட ரைட் சைடு வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பேக்கோட கர்வோட இம்ப்ரெஷன் விழுகும். அப்பதான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். நீங்க வைக்கும் போதே லெஃப்ட் சைடு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஃப்ரண்டோட இம்ப்ரெஷன் விழுந்துரும். அப்புறம் நம்ம திரும்ப அதுல இருந்து குறைஞ்சு வெட்டுறோம் அப்படின்னும் போது ரொம்ப லூஸ் ஆயிடும் ஸ்லீவ். அதனாலதான் இப்ப நம்ம ரைட் சைட்ல இருக்க ஸ்லீவ் எடுத்து கரெக்டா இந்த 1.5 இன்ச் மேல வைக்கிறோம். அதே நேரத்துல இந்த ஃபோல்டர் சைடும் இந்த ஃபோல்டர் சைடும் ஒன்னா வர மாதிரி வச்சுட்டு இதுலயே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன மார்க் பண்ண போறோம்னா ஹைட் ஒரிஜினல் மேல டூப்ளிகேட் இங்க மார்க் பண்ணிட்டு ஸ்லீவை கரெக்டா இப்படி வச்சுட்டு ஸ்லீவோட பிரெத் அதாவது ஆர்ம் ஹோல் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மார்க் பண்ணி இங்க மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு டூப்ளிகேட்லாம் நீங்க போட வேண்டாம். இந்த ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸை அப்படியே எடுத்துக்கோங்க கீழே வரைக்கும். இப்ப நம்மளுக்கு நல்லா கர்வ் போட தெரியும் அப்படின்னா நீங்க பிளவுஸை எடுத்துட்டு கூட கர்வ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு கர்வ் போட தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அளவு பிளவுஸ்ல இந்த இடத்துல கரெக்டா கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி திருப்பிடுங்க. திருப்பினீங்கன்னா கரெக்டா இந்த ஸ்டிச் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டிச்ச அப்படியே கிளாத்ல வச்சு தள்ளி தள்ளி அதே ஸ்டிச் எங்க விழுகுதோ அதை பேஸ் பண்ணி கர்வ் எடுத்துக்கணும். இப்போ இது வரைக்கும் நான் கர்வ் எடுத்துட்டேன். இப்போ கர்வ் ஃபுல்லா எடுத்துட்டேன். இப்போ பிளவுஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டா கர்வ் விழுந்திருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல்ல தான் நம்ம கர்வ் எடுத்திருக்கோம். ஆனா நம்ம ஒரு டூப்ளிகேட் போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ இத ஷோல்டர்ல ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டு அதே கர்வை இப்படி எடுத்துக்கோங்க. இப்ப இதுலயும் நம்ம அதுல எப்படி 10 + 1.5 ஸ்டிச்சஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி ஸ்லீவ்லயும் சைட்ல 1.5 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேல ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன், கீழே ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன். இதுல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா எடுக்கணும். இது இப்படி கீழே எல்லாம் கொண்டு போக கூடாது, ஸ்ட்ரைட்டா தான் எடுக்கணும். எடுத்துட்டு இங்க இருந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட பேக் போர்ஷனுக்குரிய இம்ப்ரெஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் கட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம மடிச்சிருக்கிறதுல இருந்து 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது எவ்வளவு எடுத்திருக்கோம், 1 இன்ச். இப்ப இதுல இருந்து நம்ம கரெக்டான அளவு பிளவுஸ் வச்சோம் பாத்தீங்களா, அங்கதான் வைக்கணும் ஸ்கேல. இந்த எட்ஜுக்கு எல்லாம் வைக்க கூடாது, வச்சீங்கன்னா வெளியில போகும். கரெக்டா நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல பிளவுஸ வச்சு அது வரைக்கும் ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சீங்கன்னா இங்க ஒரு கேப் தெரியும். இந்த கேப்பை அப்படியே ஸ்ட்ரைட்லயே நீங்க மார்க் பண்ணலாம். கர்வ் தான் போடணும் அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்லயே மார்க் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு. இந்த கர்வ் பாத்தீங்கன்னா ஸ்லீவோட பேக் போர்ஷன். சோ இதான் ஸ்லீவோட மார்க்கிங். இப்ப இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம எதை கட் பண்ணணும்னா பேக் சைடு இருக்கு இல்லையா ஸ்லீவுக்கு, அந்த பேக்கை தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். அதாவது அந்த கர்வை தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு 2 இடத்துல நம்ம நாச் கொடுக்க போறோம். எங்க கொடுக்கறோம்னா இந்த சென்டர் வருது இல்லையா, இங்க ஒரு நாச் கொடுத்துக்கணும். ஸ்லீவை இப்படி ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுல அப்படியே கட் பண்ணிருங்க. கட் பண்ணிட்டு இந்த இடத்துல இது எங்கனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஏதாவது ஃப்ரண்ட் சைடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. சோ இப்ப ஸ்லீவை மடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு. அது பாத்தீங்கன்னா கீழே இறக்கமா இருக்கு, ஸ்லீவோட பேக் சைடு மேலே ஏறி இருக்கு. இதுதான் ஸ்லீவோட மெத்தட். அடுத்து பட்டி மார்க் பண்ண போறோம். நான் என்னோட மெத்தட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சுருட்டி இப்படி அடிப்பாங்க இல்லையா, அந்த மெத்தட் ஃபாலோ பண்றதுனால நான் பட்டியை 4ஆ மடிச்சுட்டு கீழே 1/2 இன்ச் மட்டும்தான் கொடுப்பேன். இன்கேஸ் நீங்க லாஸ்டா பினிஷ் பண்ணிட்டு மடிச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ கீழே கொடுத்துக்கலாம்.
நான் என்னோட மெத்தட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்க 1/2 இன்ச் தான் சொல்றதுனால நான் அதே 1/2 இன்ச்சை இங்க கொடுக்குறேன். இதுவும் துணி வந்து பாத்தீங்கன்னா 4 தான் மடிச்சிருக்கேன். இப்ப இந்த 1/2 இன்ச்ல ஒரு லைன் போட்டுக்கணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா இங்க ஓபன் சைடுல கொடுத்துருக்கேன். இங்க ஓபன் சைடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் 4 பீஸா தான் கட் பண்ண போறோம். இங்க உங்களுக்கு ஃபோல்டட் சைடு வந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 1/2 இன்ச் மேல கொக்கிப்பட்டி சைடுல இருக்க பட்டியை தான் வைக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஏன் ஐப்பட்டியில இருக்கிறத வைக்க வேணாம்னு சொல்றீங்க அப்படின்னா, ஐப்பட்டின்னு வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா தான் கிளாத் வரும் இல்லையா. சோ நீங்க அந்த சைடுல இருந்து எடுத்தீங்கன்னா எல்லாமே ஜாஸ்தியா வரும். அதனாலதான் நம்ம கொக்கிப்பட்டி சைடுல இருக்கிறத தான் எடுக்கிறோம். கரெக்டா கொக்கிப்பட்டி சைடுல இருக்கிற பட்டியை எடுத்து இந்த 1/2 இன்ச் மேல வச்சிருக்கேன். வச்சுட்டு 4 இடத்துல மார்க்கிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க்கிங் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, இந்த 2 ஜாயின் பண்ணிருக்க இடம், அங்க ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கணும். செகண்ட் மார்க்கிங் இங்க மேல கை வச்சுட்டு இந்த கரெக்டான ஸ்டிச், ஃபர்ஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. உங்க அளவு பிளவுஸ்ல எக்ஸ்ட்ரா கிளாத்னு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா, அங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம ஒரு 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்ப 4 மார்க்கிங் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கேன், 1/2 இன்ச்சுக்கு மேல வச்சுட்டு 4 மார்க்கிங் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் மார்க்கிங் இங்க ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த இடம். செகண்ட் மார்க்கிங் பாத்தீங்கன்னா கரெக்டான அளவு. தேர்ட் மார்க்கிங் அவங்க எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்குது. ஃபோர்த் மார்க்கிங் 1 இன்ச்ல நம்மளா ஒரு அளவு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்ப ஸ்லீவுக்கு எப்படி கர்வ் எடுத்தோம், ஸ்டிச்சஸ் பேஸ் பண்ணி எடுத்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரியே இதுலயும் அளவு பிளவுஸ்ல இருக்க ஸ்டிச்சை பேஸ் பண்ணியே நீங்க அப்படியே கர்வ் எடுத்துக்கலாம். எடுத்து ஸ்ட்ரைட்ல லைன். இதுதான் உங்களுக்கு பட்டியோட மார்க்கிங். இதை இப்ப எப்படி கட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். சோ இந்த கர்வ் மேல கட், கீழே எதுவும் நீங்க கட் பண்ண தேவையில்லை, மேல் பக்கம் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கணும். பட்டியிலையும் 2 இடத்துல நாச் கொடுக்கணும். எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொக்கி பட்டி வச்சோம் இல்லையா, அது எந்த சைடு வச்சோமோ அங்க ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. அப்படின்னாதான் நம்ம இத கழுத்து பக்கம் எங்க ஜாயின் பண்ணணும், எந்த சைடு ஜாயின் பண்ணணும் தெரியும். அதுக்காக இங்க ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கர்வ் வருது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. அது போக நிறைய பேர் பாத்தீங்கன்னா கரெக்டா எங்க ஜாயின் பண்றாங்களோ அங்க ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்போம் இல்லையா, அதுல எல்லாம் நாச் கொடுப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட். அதுக்கப்புறம் நாச் கொடுக்குறதெல்லாம் நீங்க உங்க மெத்தட் எப்படியோ அது மாதிரி கொடுத்துக்கோங்க. இது மொத்தம் 4 பீஸ் வரணும். அதனால நான் இதை வந்து 4ஆ கட் பண்ணிருக்கேன். ஸோ மொத்தம் இதுல 4 பீஸ் இருக்கு. இப்போ ஃபுல்லா எல்லாமே அசம்பிள் பண்ணிடுறேன், பாத்துக்கோங்க. இது பேக்கு, இது ஃப்ரண்ட், 2 போர்ஷன் இருக்கும். இது ஸ்லீவ், ஸ்லீவும் பாத்தீங்கன்னா 4ஆ மடிச்சு 2 ஸ்லீவுமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் வரும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு பிளவுஸ் வச்சு மார்க்கிங் அண்ட் கட்டிங் மெத்தட். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ